ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை குக் பண்ணணும். பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பாஸ்தா வேக வைக்கணுமோ அவ்வளோ பாஸ்தாவையும் சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக கட் ஆகும். அப்படின்னா பாஸ்தா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பாஸ்தாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பாஸ்தாவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தண்ணி போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பாஸ்தா நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ ரெட் சாஸ் பண்ணுறதுக்காக 3 தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு 2 சைடும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. இதையும் நம்ம வேக வைக்கணும். அதே மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சுருங்க. கூடவே நான் 3 மிளகாய் சேர்க்குறேன், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து தோலெல்லாம் உரிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஸ்கின்னெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு தக்காளியில். இப்போ இது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க 3 தக்காளியிலேருந்தும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4 தக்காளி கூட சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். அதே மாதிரி மிளகாயும் நான் மீடியம் சைஸ் மிளகாய் 3 எடுத்திருக்கேன், 3 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, 2 கூட எடுத்துக்கலாம். 3 போட்டால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும், அதுக்காக தான். இப்போ இதே மாதிரி எல்லா தக்காளியுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் அந்த மிளகாய் மேலே இருந்த காம்பு மாதிரி இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா டொமேட்டோ பியூரே ரெடி ஆகிடும். அரைச்சிட்டு இதை எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம்லாம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களால் எவ்வளோ குட்டியாக சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி மிளகாய் போட்டு அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. அரைச்சதுக்கப்புறமா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு அப்புறம் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
அந்த கிரேவியில் இந்த பாஸ்தா நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரெட் சாஸோட நம்மளோட பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். நம்மளோட டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரெட் சாஸ் பாஸ்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேர்ள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.